வாங்க கதை கேட்கலாமா? 2 பாதை இருக்குது. ஒன்று என்னென்னா விசாலமான வழி, ஒன்று குறுகலான வழி. நம்ம சூஸ் பண்ணுற பாதை விசாலமான வழி. அந்த விசாலமான வழியில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனால் கடைசியில் நம்ம போய் அங்கே மாட்டிக்குவோம். ஆனால் குறுகலான வழியில் போகிற வழி கரட முரடாக இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், மேடு பள்ளம் கல் எல்லாமே இருக்கலாம், முட்கெல்லாம் நெருக்கலாம், குடும்பத்தினால உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம், சுற்றி உங்கள் வேலை ஸ்தலத்தில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போராட்டமாக இருக்கலாம். என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் போய் நிற்பீங்க. எங்கே போய்னா தேவ மகிமையில் போய் நிற்பீங்க, அந்த பரலோக ராஜ்யத்தில். இன்றைக்கி நம்ம ஆண்டு எதிர்பார்க்குற விஷயம், எல்லாருமே விசாலமான வழியில் போகாதீங்கன்னு ஆண்டு சொல்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு இடுக்கமான வழி தான், ரொம்ப குறுகலான வழி தான். அந்த குறுகலான வழியில் நீங்கள் பாருங்களேன், அந்த கடைசியில் நீங்கள் நித்திய மகிமைக்குள்ளே நீங்கள் வரும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு ஆண்டு சொல்கிறேன். வால்பாறை பெண்டு பார்த்தீங்க அப்படின்னா வளைஞ்சிருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் மாறி போயிட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோம், நம்ம அந்த கீழே விழுந்துருவோம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நம்ம கரெக்டாக அந்த நேக்காக அந்த பெண்டில் சுற்றி நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இன்றைக்கி ஆண்டோட பிள்ளையாக இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, நீ என்னோட சத்தத்தை கேட்குறியா, என் குரலை கேட்க நீ வரியான்னு ஆண்டு கேட்குறேன். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பிசாசோட குரல் நம்ம கேட்குறோம். இல்லை நீ செல்ஃபோனை பாரு, இல்லை நீ கேம் விளையாடு, இல்லைனா அடிக்டாக இதாக சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லிக்கிற ஒரு குரல். வீட்டுக்கு உடனே சண்டே ஆனால் கெஸ்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சண்டே தான் லீவ் உங்களுக்கு, அப்போ தான் தூங்கணும்னு தோணும். கிடையாது. இன்றைக்கி இந்த சண்டே, இந்த ஓய்வு நாள், தேவாதி தேவ யூத ராஜ சிங்கத்தை பார்க்க நீங்கள் ஆழத்துக்கு போகலையா? உங்களை பார்க்க ஆண்டவர் எல்லா நாளும் வரும்போது நீங்கள் ஆண்டரை பார்க்க அந்த ஒரு நாள், அந்த ஞாயிற்றுக்கிழமை போவதற்கு உங்களோட இருதயம் என்ன ஆகுதாங்க? கஷ்டப்படுதில்ல. இன்றைக்கி ஆண்டோட சன்னிதானத்துக்கு போய் பாருங்கள். இன்றைக்கி ஆண்டோட சத்தத்தை கேட்டு பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் பிசாசோட சத்தத்தை கேட்டுட்டீங்க. இவ்வளோ நாள் நீ தூங்குன்னு சர்ச்சுக்கு போகாத, மாதத்துக்கு ஒரு முறை போனால் போதும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் போனால் போதும், அப்படி கிடையாது. இன்றைக்கி ஆண்டோட சன்னிதானத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறேன், இன்றைக்கி நான் உங்கள் குரலை கேட்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ரெடியாக்கி நீங்கள் போகிறீங்களா சர்ச்சுக்கு? இன்றைக்கி எல்லோரும் சர்ச்சுக்கு போகிறீங்க, எல்லோரும் தேவ சமூகத்தில் உட்காடுறீங்க, ஆண்டோட குரலை கேட்குறீங்க, ஆண்டு உங்களோட பேச போகிற. நீங்கள் முடிவு பண்ணுங்க, இன்றைக்கி நீங்கள் எந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, குறுகலான வழியா விசாலமான வழியா? இந்த